பட் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வேணால் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக விருப்பம் இல்லாமல் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் மேம்? பொதுவாக நம்ம 2-3 விஷயங்கள் இதில் இருக்குது. பொதுவாக வந்து திருமணத்தை குறிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு சுக்கிரன் தான் வரும். சப்போஸ் அந்த சுக்கிரன் ராகுக்கு இதோட தொடர்பு இருக்குது, சுக்கிரன் வக்ரமாக இருக்குது அப்படின்னாலே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, மனைவிக்கு தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வெளியில் தெரியாமலே மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது கிரக அமைப்பு காரணமாக இருக்கா மேம்? இந்த பொதுவாக வந்து இந்த செவ்வாய் சுக்கிரன், குரு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் 2வது திருமணத்துக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. மனைவியோடைய தங்கச்சி மேலே, மச்சினிச்சி மேலே காதல் வராத மாமாக்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அஃபர் வர்றதுக்கு என்ன காரணம் மேம்? ஒன்றும் இல்லை, இப்போ தங்கச்சி அப்படிங்கும்போது ஒய்ஃப்ன்றப்போ நம்ம சுக்கிரன் கூட இருக்கக்கூடிய புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நம்ம ப்ளே பாய்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பெண்களே வந்துட்டு ஒரே பெண்ணுக்கு பல ஆண்கள் மீது காதல் வருது, அது வெளியில் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. ஸோ அதுக்கும் ஏதாவது ஜாதக அமைப்பு தான் காரணமா? பசங்க பொண்ணுங்க அப்படின்றப்போ இது உச்சபட்சம் என்ன அப்படின்றப்போ உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், மனம் சம்மந்தப்பட்டதுதான். சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப ஆஸ்ட்ரேஷனாகவே இருப்பாங்க. நம்ம போகிறப்ப அது ரைட்டாக தப்பா, அதாவது சந்திர உச்சம் நீச்சம் இருந்தாலும் சரி, ராகுக்கு எதிர்ப்பு தொடர்பு இருந்தாலும் சரி. ஸோ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குரு செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்டு தான் என் உலகம், உருகி 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 எல்லாம் பண்ணுவாங்க. மேம், இப்போது நிறைய பேர் வந்துட்டு எனக்கு திருமண வாழ்க்கையே வேணாம்ப்பா, நான் தனியாக இருந்தாலே நிம்மதியாக இருக்கேன், பட் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வேணால் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக விருப்பம் இல்லாமல் ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் மேம்? பொதுவாக நம்ம 2-3 விஷயங்கள் இதில் இருக்குது. பொதுவாக வந்து திருமணத்தை குறிக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு சுக்கிரன் தான். ஒரு ஆண் ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் அந்த சுக்கிரன் ராகுக்கு இதோட தொடர்பு இருக்குது, சுக்கிரன் வக்ரமாக இருக்குது அப்படின்னாலே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. உச்சம் நீச்சமாக இருந்துச்சுனாலும் சரி, அதே வந்து அதிக பாக்கை குறைந்த பாக்கைன்னு சொல்லுவோம். அதாவது 30 டிகிரியில் வந்துட்டு ஒரு 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலே வந்து இந்த திருமண வாழ்க்கைன்றது ஏதோ ஒரு பஞ்சாயத்தை இண்டிகேட் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க மனைவி கூட வாழ்றதுல சிக்கல் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கமிட்மெண்ட்டே நமக்கு வேண்டாம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம் அப்படின்ற மாதிரி தன்மை. சில பேர் நான் ஜாதகம் பார்க்கும்போதே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு பெண் வந்து அந்த பையனை வந்து ரொம்ப பேம்பரிங்காக கேரிங்காக பார்த்துப்போம். நீ எதுவுமே பண்ண வேணாம், எனக்கு ஒர்க் கூட போக வேண்டாம், நான் எல்லாமே உன்னை பார்த்துக்கிறேன், நீ எனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்டாக மட்டும் இரு. அந்த பையனுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே பிடிக்காது. அவ்வளோ பொறுப்பை இந்த பொண்ணு எடுத்து பார்த்துப்பான். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சனியோட வீட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். சனி கூட தொடர்புடுது. அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குடும்பத்திலேயே சரி, அவங்க அம்மா, அவங்களோட பாட்டி எல்லாமே அவங்க தான் வழி நடத்திப்பாங்க. தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ வேலை இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணது ஃபுல்லாகவே அம்மா தான் இருப்பாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவங்க மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு அமையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி அமைப்பில் இருந்தால் மனைவி ஒர்க் பண்ணும். சனி சுக்கிரன் சேர்க்கை, நீ ஒன்றும் இல்லை, நீ என்னை கேரிங்காக பார்த்துக்கோ. இதுலேயே வந்து சுக்கிரனுடைய பலம் பெற்ற வீடு 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரனோட வீட்லேயும் செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கணவரை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே தேவை கிடையாது. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த பொண்ணாக இருக்கும். சூரியனுடைய பெயர்களாக இருக்கும், இல்லைன்னா சூரியன் பலம் பெற்றிருக்கும். அப்போல்லாம் இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு பொறுப்பெடுத்துக்கும். நிச்சயமா மேம். இப்போ வந்துட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, மனைவிக்கு தெரியாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வெளியில் தெரியாமலே மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது கிரக அமைப்பு காரணமாக இருக்கா மேம்? இந்த பொதுவாக வந்து செவ்வாய் சுக்கிரன், குரு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தாலும் 2வது திருமணத்துக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையுது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சுக்கிரன் இருக்கும் திருமணமான பெண்கள்கிட்ட போய் பழகிறது, அது எல்லாரையும் நம்ம தப்பாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒன்று பெண் சம்மந்தப்பட்டு அல்லது பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு பணம் கொடுக்கல் வாங்கல போய் லாக் ஆயிடுறது, அதுக்கு ஒரு பெண் காரணமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு உறவு நிலையில் போய் மாட்டிக்கிறதுக்குலாம் இது ஒரு காரணமாக தெரியுது. அதே மாதிரி மனைவியோடைய தங்கச்சி மேலே, மச்சினிச்சி மேலே காதல் வராத மாமாக்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அஃபர் வர்றதுக்கு என்ன காரணம் மேம்? நிச்சயமா மேம், எல்லாமே கிரகங்கள் தான். ஸோ இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ தங்கச்சி அப்படிங்கும்போது ஒய்ஃப்ன்றப்போ நம்ம சுக்கிரன் கூட இருக்கக்கூடிய புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட பலம் பெற்றிருக்கு அப்படின்றப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா மச்சினிச்சி மேலே ஒரு கண் இருக்கும்.
இவங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஒரு கொஞ்சம் பலமாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு பாகையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது குறைந்த பாகை அதிக பாகைன்னு சொல்லலை. ஸோ அந்த மாதிரி கனெக்டிவிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். மச்சிருச்சி மேலே ஒரு ஆசை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக நம்ம ப்ளே பாய்ஸ் தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பெண்களே வந்துட்டு ஒரே பெண்ணுக்கு பல ஆண்கள் மீது காதல் வருது, அது வெளியில் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுல்ல. ஸோ அதுக்கும் ஏதாவது ஜாதக அமைப்பு தான் காரணமா? இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த பசங்க பொண்ணுங்க அப்படின்றப்போ இது உச்சபட்சம் என்ன அப்படின்றப்போ இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், மனம் சம்மந்தப்பட்டதுதான். சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப ஆஸ்ட்ரேஷனாகவே இருப்பாங்க. நம்ம போகிறப்ப ரைட்டாக தப்பா, அதாவது சந்திரன் உச்சம் நீச்சம் இருந்தாலும் சரி, ராவுக்கு எதோட தொடர்பில் இருந்தாலும் சரி. ஸோ இவங்களுக்குலாம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த மனம் அப்படிங்கிறது தெளிவில்லாமல் இருக்கும். நம்ம எடுத்துக்க முடிவு ரைட்டாக தப்பா, இந்த பையன் கூட நம்ம கனெக்டிவிட்டியில் இருக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மெயின் காரணம் ஃபஸ்ட்டு சந்திரன். சப்போஸ் இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவ்வாய் அப்படிங்கிறது தான் கணவன் ஸ்தானம். ஸோ அந்த செவ்வாய் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு குறைந்த பாகை அதிக பாகை ராகு இதோட தொடர்பு, இந்த மாதிரி நிலைகளில் இருக்கும்போது இது வேணுமா வேணாமா, இல்லை ஒரு எல்லையற்ற நிலைக்கு கூட போயிட்டு அப்புறமா யோசிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில் இருப்பாங்க, திடீர்னு வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்றப்போ இன்னொரு லைஃப்ல போகிறதுக்கு தயாராகிறதுக்கெல்லாம் காரணமும் அதுவாகவே இருக்கு. பொதுவாக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு ஏற்படாதா, திடீர் அதிர்ஷ்டம் வராதா, ஒரு புதையல் கிடைக்காதா, ஒரு லாட்ரி அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? இப்போ இந்த எதிர்பாராத திடீர் தனவரவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் குரு கிட்டத்தட்ட செவ்வாய்ங்கிறது எதிர்பாராத இன்சிடென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதில் வந்து சுக்கிரன் குரு இதெல்லாம் நல்ல பலமாக இருந்து கோச்சாரத்தில் வந்து நமக்கு குருவோ சனியோ தூண்டும் போது இவங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ராகுலாம் தொடர்படுது அப்படின்னா அந்த டைமில் திடீர் நல்ல ஒர்க்கு கிடைக்குதுன்னு வெளிநாடு போவாங்க. அவங்களோட லைஃப்பில் யோசிக்கவே முடியாத அளவுக்கு வெளிநாடு பணம் நல்லா வருது அப்படிங்கும்போது தாராளமாக ஏற்றக்கூடிய நிலை தானே. எதிர்பாராத திடீர் தனவரவுக்கு இது ஒரு காரணம். ஒரு சிலர் வந்துட்டு இவங்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு திறமையாலேயே எதிரி எவ்வளோ பெரிய ஆளானாலும் வீழ்த்திடுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? புதன் நல்லா இருக்காதாம்மா, புதன் தானே கம்யூனிகேஷன். ஸோ புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொண்ணை பேசியே கரெக்ட் பண்ணுறாங்க, கவிதை எழுதியே கரெக்ட் பண்ணுறாங்கலாம் சொல்லுவோம் இல்லையா. ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எழுத்து ரீதியாக தன்னுடைய ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் கூட சரி, அவங்களுக்கு பிடிச்ச கவிதை எழுதி கொடுக்குறது, அவங்கள வர்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது எதுன்னா அந்த புதன் தான். சப்போஸ் புதன் வக்ரமாக இருந்து புதன் ராகுக்கு இதோட தொடர்புலாம் இருந்துச்சுன்னா அதுவே பஞ்சாயத்தாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நிறைய திரைப்படங்களில் தான் பார்க்க முடியும் ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்ட் அப்படின்றது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. பட் ரியாலிட்டின்னு வரப்போ வீட்டில் அண்ணன் தங்கச்சிக்கு ஆகாது, சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில வீடுகளில் ரொம்பவே பாசமாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ஏதாவது ஜாதக அமைப்பு தான் காரணமா? பொதுவாக மேம் அண்ணன் தம்பி உறவுமே கிட்டத்தட்ட செவ்வாய் தான் காரணம். இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்போது பொருளாதார உதவி அப்படின்னோடனே முதல்ல வந்து அந்த அண்ணனோ தம்பி தான் உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி 3ஆம் இடம்ன்றது சகோதரஸ்தானம். ஸோ அதோட கனெக்டிவிட்டி இருந்தாலும் சரி இவங்களுக்குலாம் எப்படின்னா அந்த உதவி பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அண்ணன் தங்கச்சின்னு பார்த்தா பல பேருக்கு பொறாமையாக இருக்கும். பல அடிச்சுட்டு மலக்கடினா ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இவங்களுடைய கேரக்டர் டோட்டலாக சேஞ்ச் வரும். அப்படியே வந்து ஒய்ஃப் பேச்சை கேட்குற மாதிரியான நிலைகளாகிடும். இவங்களை வந்து வெறுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தேவைக்கு ஓகே அப்படியே கடந்து வரக்கூடிய நிலைகளாக மாறிடுவாங்க. செவ்வாய் கேது அதே மாதிரி செவ்வாய் வந்து வக்ர நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து உதவியும் கொடுப்பாங்க. உதவி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உபத்திரமும் அவங்களாவே மாறுவாங்க. எந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் இருந்துச்சு தெரியுமா, இன்னைக்கு அப்படியே உடஞ்சி போச்சு. நம்ம இந்த கிட்டத்தட்ட கார்த்தி சாரோட படம் பார்த்துருப்போம். எல்லாருக்கும் செஞ்சுட்டு அவங்க அம்மா அதை சொல்லி காட்டாத அப்படின்ற அளவுக்கு போகும் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் எல்லா உறவுகளும் வேணும்னு நினைப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஒரு மனம் கோணக்கூடிய விஷயங்கள் நடந்துடும். பொதுவாக நிறைய பேர் வந்துட்டு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு 10 நிமிஷம் பேசினாலே அதில் ஒரு 10 காமெடி கவுண்டர் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஜாதக அமைப்பு தான் காரணமா? நிச்சயமாமா. ஏதாவது எதை பேசினாலும் ஒரு என்னது வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு ஆகும். ஆனால் அந்த தாத்தா பேசுறது எப்படின்னா இந்த பிள்ளைங்க கிட்ட கூட இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்களே. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் புதன் ஒன்றா இருக்கும். என்னன்னா அந்த புதன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நல்ல ஒரு புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. பெரிய ஆளாக இருப்பாங்க, வெல் நாலேஜபிளான பர்சன்ஸாக இருப்பாங்க. இது வந்து இந்த புதன் வந்து ஆட்சி அதிபதியாவோ அல்லது உச்சம் மிச்சம் விட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்துட்டு இளமைத்துவத்தோடு பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு ஜாதகம் வந்தது. கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த பெரியவரோட வயசு கிட்டத்தட்ட 60. இவர் அவர் பையனுக்கு கிடைக்காத
பேச்சுவார்த்தை, அவர் பேசவே மாட்டார் அவங்க பையன். இவர் போய் எல்லா பிள்ளைகிட்டையும் பேசிட்டு இருக்கா. அவங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட், மேம் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரா, எல்லா பிள்ளைங்கிட்டையும் போய் பேசிட்டு இருக்காரு மேம். இவர் எந்த பிள்ளையாவது கிடைச்சதுக்கு கூட உட்காந்து கலட போட ஆரம்பிச்சிடாரு. என் பையன் பேசவே மாட்டான், அவனுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையுமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இளமைத்துவத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். பொதுவாகவே புதன்னால இளமை. சில பேருக்கு சனி புதன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வயசானாலும் அந்த கெத்து மாறவே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க, மற்றவங்கள மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற மாதிரியான நிலைகளாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து உதவாக்கரையாக தான் இருப்பாங்க. பெற்றவங்க ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டாங்க. பட் நண்பனுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா ஓடி வந்து நிற்பேன், நான் தான் அந்த இடத்துல என் நண்பனுக்காக இருப்பேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ எதனால் இதுக்கு ஏதாவது ஜாதக அமைப்பு தான் காரணமா மேம்? இந்த குரு செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரெண்டு தான் என் உலகம், உருகி 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 எல்லாம் பண்ணுவாங்க. அவனை மாதிரி எனக்கு வந்து துரோகம் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்குது. எப்பயுமே மேம் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தருக்கு அந்த உறவு நிலை நல்லது செய்யுதோ அதே உறவு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது பாதகமாக மாறுறதை நிறைய பார்க்க முடியுது. ஸோ குரு செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா இவங்க நட்புனாலே கெட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய வந்து அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்குது. செவ்வாய் வந்து பலமாக இருந்து, அதாவது உச்சம் நீச்சமாக இருந்து, அதே மாதிரி வக்ர நிலையில் இருந்துச்சுனாலும் சரி, பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி, குறைந்த பாகை அதிக பாகை இந்த மாதிரியான கணக்குடையில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க தான் முக்கியத்துவம் போவாங்க. இப்போ எடுத்துக்கிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சரி, நானும் அவரும் சேர்ந்து தான் பண்ணோம். என் ஃப்ரெண்டு நான் எனக்கு ஒன்றா வந்து நிற்பான் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு லாஸ் ஆச்சு அப்படிங்கும்போது எங்கே இருக்கிறன்னு தெரியாமல் போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகளை கொடுக்குறது, ஷேர் ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கூட போய் இழந்துடுறது. ஏன்னா நட்பு தான் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்லேயே கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கையான நண்பன் அவன் இல்லைன்னா எனக்கு எல்லா விஷயத்திலும் ஒரு நல்ல ஆலோசகன் அப்படின்னு சொல்லி தான் நம்பி உள்ளே போவாங்க. கடைசியில் எங்கே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இவங்களால தான் வரும். இன்னும் ஒரு சிலர் பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மா சொல்லையே நான் தட்ட மாட்டேன்ப்பா, எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னோட லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையவே அப்பா அம்மா கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளை அப்படின்றதுக்கு ஜாதக அமைப்பு ஏதாவது காரணமா? எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தை தான் இந்த உலகத்தில் பிறக்கும்போது. அது என்னென்னா அந்த கிரக சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடுது மேம். பொதுவாக வந்துட்டு அமாவாசை டைமில் பிறக்கிறதும் சரி, அதே மாதிரி பௌர்ணமி நாளில் பிறக்கிற பிள்ளைங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அம்மா அப்பா கூட சேர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது ஒரே கட்டத்தில் சூரியன் சந்திரன் இருக்கும், 1-5 கனெக்ட் ஆகிருக்கும், அதே 1-5-9 இந்த மாதிரியான விஷயங்கள் கனெக்ட் ஆகிற டைம் பீரியடில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாவோட சேர்ந்து பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து சூரியனும் சந்திரனும் சரி, குறைந்த பாகை அதிக பாகை அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சேர்ந்து இருக்கிறது, ஆட்சி அதிபதியாக இருக்கிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் மாதங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் தமிழ் மாதம் பிறக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிகிரி ரொம்ப கம்மியாக இருக்கும். சூரியன் வந்து எப்படி நமக்கு சித்திரையில் வந்து உச்சம் பெறுதுன்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்குலாம் பாருங்கள் கரெக்டாக அப்பாவை கூட பயணிக்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அப்பா வெளியூர் போய்வார், அந்த மாதிரி கனெக்டிவிட்டி இல்லாமல் போகும். இதனால என்னென்னா அந்த பாசத்துக்காக ஏங்குறது, ரொம்ப ஃபீல் பண்ணுறது. எல்லாருக்குமே அப்பா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அது அப்பா இல்லாத சூழ்நிலை உருவாக்குது, சில பேருக்கு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் வேறொரு லைஃப்பை கொண்டு வந்து நினச்சி விட்டு அவங்க வெறுக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுறது. நிச்சயமா மேம், உங்களுடைய நேரம் ஒதுக்கி ஜோதிடம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றி.